தேவனுடைய உண்மை, அவர் உத்தமர், அவர் உண்மை பேசுகிறவர், பொய்யுரையாத தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறவர் என்கிற காரியம் நம்முடைய மனதிலே மலைகளையும் காடுகளையும் சமுத்திரத்தையும் வானங்களையும் மேகங்களையும் காட்டிலும் பெரிதாய் தோண வேண்டும். அற்புதமாய் அதிசயமாய் அவருடைய உண்மையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் பெரியவர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் என்றும் மாறிடாத நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் என்றும் மாறிடாத நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உன் குரலும் கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உன் குரலும் கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மெய்ப்பரே, நம்பிக்கையே, நாளும் எந்தன் காவலரே. நல்மெய்ப்பரே, நம்பிக்கையே, நாளும் எந்தன் காவலரே. உம்மை நானே நம்பி வந்தேன், உம் வழிதான் நான் நடப்பேன். உம்மை நானே நம்பி வந்தேன், உம் வழிதான் நான் நடப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். 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 நம் அனைவரும் எழுதி நின்று பாடுவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவரால் எல்லாம் கூடும். ஆனால் இந்த நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் என்ன? விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். கர்த்தரால் மட்டும் கூடாதுன்னு இல்லை, கர்த்தரால் கூடாதது மட்டும் ஒன்றும் இல்லைன்னு இல்லை, என்னால் கூடாததும் ஒன்றுமில்லை. ஏனென்றால் எனக்குள்ள அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நான் பாடுவோம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். 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 உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.
உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் அவர் நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகோ, எல்லாம் ஆகோ. உம்மாலேதான் எல்லாம் ஆகோ. ஆகோ, எல்லாம் ஆகோ. உம்மாலேதான் எல்லாம் ஆகோ. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஆந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் அவர். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டு நமக்காக எல்லாத்தையும் குறித்து வைத்திருக்கிறார் அவர். அதை நிறைவேற்றி முடிப்பவரும் அவர். அவர் பாருங்க, அல்பா ஒமேகா என்று அழைக்கப்படுகிறார். அல்பா என்றால் துவங்குகிறவர், ஒமேகா என்றால் முடிக்கிறவர். துவக்கிட்டு முடிக்க முடியாம தவிக்கிறவர் அல்ல, துவக்கிட்டு அப்புறம் திணறவர் அல்ல, துவக்கினவர் முடிப்பார். நீ ஆண்டவரையே ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, வாழ்க்கையை துவக்கி இருக்கிறார், நல்லது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க கடைசி வரைக்கும் காப்பாற்றி அதை முடிப்பாருங்க. உங்களை வழி நடத்துவார், கர்த்தருடைய நோக்கங்களுக்குள்ளாக உங்களை கொண்டு செல்வார், அன்றாடம் உங்களை அவருடைய சித்தத்தில் நடத்துவார். துவக்கினவர் கூடயே இருந்து நிறைவேற்றி முடிப்பார். அதை நம்புங்க. வறண்ட நிலத்தை கூட நீரூற்ற மாற்றுகிறார். காய்ந்து போன வாழ்க்கை, காஞ்சி போன ஒரு நிலை அநேகருக்கு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அதை நீரூற்றா மாற்றி தண்ணீர் தடாகமாக மாற்றக்கூடிய வல்லவராய் அவர் இருக்கிறார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை,
உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமென். எந்த நிலையில வந்திருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு அற்புதத்தின் இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். எல்லாம் ஆகும். கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை ஒன்று கிடையாது. கர்த்தர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் உங்களுக்கு எல்லாம் ஆகும். நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால், சுகமாக்கிடோ பரிகாரி. நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால், சுகமாக்கிடோ பரிகாரி. எல்லாரும் நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால், சுகமாக்கிடோ பரிகாரி. நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால், சுகமாக்கிடோ பரிகாரி. நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால், சுகமாக்கிடோ பரிகாரி. நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால், சுகமாக்கிடோ பரிகாரி. குணமாக்கிடோ வார்த்தையினால், சுகமாக்கிடோ பரிகாரி. ஆராதிப்பே, ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே. அதிசயரே மாவல்லவரே, மகிமைக்கு நீ பாத்திரரே. ஆராதிப்பே உம்மை
நீதிபரரே பரிசுத்தரே செம்மையானவைகள் உந்தன் பாதைகள் போற்றி புகழ்வே இயேசு ராஜனே தேவாட்டு குட்டியே உம்மை தோடு உம்மை ஆராதிப்பே அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீர் பாத்திரரே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே நீதிபரரே பரிசுத்தரே செம்மையானவைகள் உந்தன் பாதைகள் போற்றி புகழ்வே இயேசு ராஜனே தேவாட்டு குட்டியே உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீர் பாத்திரரே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை இந்த காலை வேளையிலே துதியுங்கள். ஓ அதிசயர், அற்புதங்களை செய்கிறவர், மாறாதவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதரே உம்மை துதிக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற நல்ல தேவனாய் எங்கள் மத்தியிலே இன்றைக்கு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் நீர் அதை இன்றைக்கு செய்ய வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை காண்கிறீர், அதை அறிந்திருக்கிறீர். அதை சந்திக்க நினைக்கிறதையும் கேட்கிறதையும் விட மிகவும் அதிகமாய் எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இது குறித்து மனக்கண்களை திறந்தருளும். இதை அறிந்து கொள்ளும்படியாக சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகட்டும். வேத வசனத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உமக்கே கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். மார்க் 11:20. மறுநாள் காலையிலே அவள் அவளியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். குறிப்பாக தேவ ரகமான விசுவாசம் அல்லது தேவனே கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் அது எப்படிப்பட்டது, அல்லது வேதத்திலே போதிக்கப்படுகிற விசுவாசம், பைபிள் ஃபெய்த், இது எப்படிப்பட்ட விசுவாசம் என்பது குறித்து இதனுடைய பல்வேறு தன்மைகளை எடுத்து கூறி வருகிறேன். இதில் குறிப்பாக இப்பொழுது ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அது என்னன்னா, இருதயத்தில் விசுவாசிப்பது எப்படி
ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், மரத்தை பார்த்து நான் சொன்னப்போ அப்படியே ஆயிற்று, அதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்க. ஆச்சரியப்பட்டதுனால தான் அவர் சொல்கிறார் சீஷர்களுக்கு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அதை தான் மாற்று மொழிபெயர்ப்ப அப்படி சொல்கிறாங்க, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்க. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது விசுவாசம் இல்லை, எங்கிட்ட இருக்கிறது தான் விசுவாசம்ங்கிறார். எங்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை போல விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். அப்படி விசுவாசம் இருந்தால் எவனாகிலும், அப்படிப்பட்ட எவனாகிலும், இந்த விசுவாசத்தை உடைய எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லுவது அவசியம். பிரச்சனைகளை பார்த்து மலையை பார்த்து சொல்லுவது அவசியம். சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த சொல்கிறதுக்கும் ஆகிறதுக்கும் இடையே ஒன்று நடக்கிறது. அதை தான் இப்போ கவர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது என்னென்னா, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேணும். சொல்லிட்டா போதாது. நிறைய பேர் சொல்கிறாங்க சொன்னேன் ஆகலைங்கன்னு. சொல்கிறதுக்கும் ஆகிறதுக்கும் இடையே விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேணும்? சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷனை போடுறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆகவே இதை குறித்தான் பேசி வருகிறேன், எப்படி சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது என்று. கடந்த சில வாரங்களாக சந்தேகத்தின் அறிகுறிகள் என்ன, எப்படி சந்தேகம் வேலை செய்து போன வாரத்தில் காண்பித்தேன். எப்படி பேதுரு தண்ணீரில் நடந்தான், விசுவாசித்த போது அவனுடைய பிரச்சனைகளுக்கு மேலே இருக்கிறான், சந்தேகப்பட்ட உடனே பிரச்சனை அவன் மேலே வந்துடுது. இதெல்லாம் பார்த்தோம், எப்படி அது வேலை செய்கிறது என்று. இன்றைக்கு இந்த சந்தேகத்தை எப்படி களைந்து எறிவது, எப்படி இதை நம்மளிருந்து அகற்றுவது, எப்படி விசுவாசத்தில் வாழ்வது, சந்தேகப்படாமல் எப்படி விசுவாசிப்பது என்பதை குறித்து இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் பார்க்க போகிறோம். நாம் திருப்புவோம் ஏசாயா 7:9 2ஆம் பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். ஏற்கனவே யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலிருந்தெல்லாம் காண்பித்தேன். எப்படி சந்தேகப்படுகிறவன், ஞானத்தை அவராதுக்கு வேணும்னா கேட்கலாம், கேட்டால் அவர் கடிந்து கொள்கிறவர் அல்ல, கேட்கிறவனுக்கு நிறைவாக அதை தருகிறவர் என்றெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் கேட்கிறவன் எப்படி கேட்கணும்? விசுவாசத்தில் கேட்க வேணும், சந்தேகப்படாமல் கேட்க வேணும். சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கிறான்? காற்றில் அடிபடுகிற அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுகிற மனுஷன் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று யாக்கோபு 1:5-8 வசனங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? அவனை எப்படி வர்ணித்திருக்கிறாங்க பாருங்கள். காற்றில் அடிபடுகிற அலைக்கோப்பாக இருக்கிறான், நிலையற்றவன். அப்படி எப்படியும் இருக்கிறான். ஒரு நாள் அப், இன்னொரு நாள் டவுன். ஒரு நாள் நல்லா இருக்கிறான், பாசிட்டிவாக இருக்கான், இன்னொரு நாள் நெகட்டிவாக. ஒரு நாள் நடக்குன்றான், இன்னொரு நாள் நடக்காதுன்றான். ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கான், இன்னொரு நாள் சந்தோஷமே இல்லை. நிலையற்றவன், காற்றில் அடிபடுகிற அலைக்கோப்பாய் இருக்கிறான் சந்தேகப்படுற மனுஷன். நிலையற்ற நிலை. நீங்கள் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்படியே இருக்க மாட்டான், நாளைக்கு வேறு மாதிரி ஆகிடுவான். அதுதான் நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். அதாவது சந்தேகம் இருக்கிற வரைக்கும் நிலை பெறவே முடியாது, விசுவாசிக்காவிட்டால் நிலை பெறவே முடியாது என்று தேவன் இங்கே தம்முடைய மக்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். நீங்கள் விரும்புகிறதை அடைய மாட்டீர்கள். நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை சென்று அடைய மாட்டீர்கள். நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். வாழ்க்கை நன்றாக இருக்காது. நிறைய பேர் பாருங்க, நிலை பெறுறதே கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த இஸ்ரவேல் மக்களை போலவே நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் அவங்கள பார்த்து சிரிக்கிறோம். 40 வருஷம் வனாந்திரத்திலே சுற்றி வந்தாங்களாம். எப்படி அது சுற்றி வர முடியும்? அதிசயமாக இருக்குது. அதிசயத்திலும் பெரிய அதிசயம். எப்படி அவங்க சுற்றி வந்தாங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து சிரிக்கிறோம். ஆனால் எத்தனையோ மக்கள் கூட அப்படி இருக்கிறாங்க. அநேக நேரத்தில் வாழ்க்கையில் நிலையற்றவர்களாக அதே எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. அங்கேயே தான் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் விசுவாசிக்கிறது இல்லை, விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதில்லை. வாழ்க்கையில் சந்தேகமும் அவிசுவாசமும் கேள்விகளும் தான் இருக்குது ஒழிய அவர்களுக்கு விசுவாசம் உள்ளத்திலே வளரவில்லை. இங்கே ஒரு விதமாக சொல்லியிருக்கு பாருங்க. என்ன சொல்லியிருக்குது? விசுவாசியா விட்டால் எல்லாம் சொல்லுங்க. விசுவாசியா விட்டால், விசுவாசியா விட்டால் தான் சொல்லியிருக்குது ஒழிய விசுவாசிக்க முடியாமல் போனால்னு சொல்லலை. சிலர் சொல்கிறாங்க, அதனால் நான் இப்போ சொல்கிறேன், விசுவாசிக்க முடியலங்க அப்படிங்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசுவாசிக்க முடியல அப்படிங்கிறாங்க. விசுவாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, விசுவாசிக்க முடியலங்கிறாங்க. அது சரி கிடையாது. there is no truth in it. அதில் எந்த உண்மையும் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு விசுவாசிக்க முடியாமல் இருக்க முடியுமா? நான் நம்புகிறேன், அப்படி இருக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் எப்படி விசுவாசிக்கிறோம்? ஏதோன்றையும் நீங்கள் விசுவாசிக்கலாம். நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அதை விசுவாசிக்கலாம். நீங்கள் பார்க்குறதுக்கும் அறிந்து கொள்ளுகிறதுக்கும் உங்கள் உணர்ச்சிக்கும் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. அதனால தான் சிலர் பொய்யான காரியங்களை கூட விசுவாசிக்கிறாங்க, மாயையை கூட விசுவாசிக்கிறாங்க, பொய்யான தகவல்களை நம்புகிறாங்க. ஏன்னா அதை விசுவாசிக்கணும்னு தீர்மானம் எடுத்துட்டாங்க.
அது பொய், அதில் ஒன்றும் இல்லை, அதில் உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அதை நம்புறதுங்கிற தீர்மானத்தை எடுத்துட்டாங்க. அதனால அந்த பொய்யை நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறாங்க. ஏன்னா அது விசுவாசிக்க தீர்மானத்தை எடுத்துட்டாங்க. அப்போ விசுவாசிக்கிறதுங்கிறது பார்க்கறது, உணர்றது, அல்லது அது லாஜிக்கலாக இருக்கா, ரீசனபிளாக இருக்குதா, அது அறிவுபூர்வமாக சரியாக இருக்கா அப்படின்றதுனால ஒருத்தன் விசுவாசிக்காமல் இல்லை. அவன் விசுவாசிக்க தெரிந்து கொள்ளாததுனால அல்லது விசுவாசிக்க சூஸ் பண்ணாததுனால, நான் விசுவாசிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்காதனால தான் ஒரு மனுஷன் விசுவாசிக்காமல் இருக்கிறான். இதுதான் வேத வசனத்தின் உண்மை. பாருங்க, நிறைய பேர் அப்படி விசுவாசிக்க வேண்டும், இதை தான் நான் விசுவாசிப்பேன், இதில் தான் நிற்பேன், இதுதான் சத்தியம், இது ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இதுதான் உண்மை, இதை நான் விசுவாசிக்க போறேன்ற ஒரு தீர்மானத்துக்கு வரவே இல்லை. அதுதான் அங்கே பிரச்சனை. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு காண்பித்தேன், இதெல்லாம் பற்றி பேசும்போது, அவிசுவாசத்தை பற்றி பேசும்போது காண்பித்தேன். பவுலுக்கு ஒரு விதமான அவிசுவாசம் இருந்தது. சவுலா இருந்த காலத்தில் சபைகளெல்லாம் துன்புறுத்தி வந்தான். எங்கேயும் சென்று கிறிஸ்தவ மக்களை அடித்து துன்புறுத்தி பிடிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது தான் வேலை. ஆனால் சொல்லுகிறான், கர்த்தர் என்ன இன்னைக்கு ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார், நான் உண்மையுள்ளவனா இருப்பேன்னு நினச்சி என்ன இடத்துல ஊழியத்தை ஒப்படைச்சிருக்கிறாரு. ஆனால் நான் அந்த காலத்தில் கர்த்தரை தூஷிக்கிறவனா இருந்தேன், பொல்லாதவனா இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன். அப்புறம் சொல்கிறாரு, நான் அதை அறியாமையினாலே உண்டான அவிசுவாசத்தினால் அப்படி செய்தேன். அவிசுவாசம் இருந்தது, ஆனால் அது எதனால அவிசுவாசம்? அறியாமையினால் அவிசுவாசம். அன்பிலீஃப் பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமையினால உண்டான அவிசுவாசம் என்று சொல்லுகிறான். ஆனால் எபிரேயர் 3 நாம் வாசித்தோம் இல்லையா, அது என்ன விதமான அவிசுவாசம்? கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாரு. பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் அது உங்களுக்கு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. இது என்ன விதமான அவிசுவாசம்? இது கொஞ்சம் வித்தியாசம். அவன் தெரியாம விசுவாசிக்காம இருக்கிறான். நிறைய பேர் இன்றைக்கு தெரியாம விசுவாசிக்காம இருக்கிறோம். அறியாமையினால அவிசுவாசம், அது பரவாயில்ல, ஏன்னா அறிந்த பிறகு வந்துடும் விசுவாசம், மாற்றிக்கொள்வோம் நம்ம. பவுல் அப்படிதான் மாறினாரு, ஆப்போசிட்டா மாறிட்டாரு. ஆனால் எபிரேயர் 3-4 ஆகிய அதிகாரங்களை பார்க்கிற அவிசுவாசம் வேற மாதிரி. கர்த்தர் சொல்றாரு, இருதய கடினம், அது பொல்லாத அவிசுவாச இருதயம். ஏன்? எல்லாம் அறிந்தும் விசுவாசிக்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் அவர்களுக்கு. எத்தனை முறை கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். செய்யாத நன்மை கிடையாது அவங்களுக்கு. தினந்தோறும் அற்புதமாக சாப்பாடு வானத்திலிருந்து இறங்கி வருது. இருந்தாலும் விசுவாசிக்க மாட்டேன். விசுவாசிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யணுமோ அப்படிலாம் உதவி செய்கிறாரு. அவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அவ்வளத்தையும் அனுபவித்து தெரிந்து கொண்டும் நான் விசுவாசிக்க மாட்டேன்ற தீர்மானத்தை அவங்க எடுத்தாங்க. நான் போகிறதில்லை, பால் தேன் ஓடுற தேசத்தில் நுழைய போகிறதில்லை, நான் இதை நம்ப போகிறதில்லை, இதன்படி செய்ய போகிறதில்லை என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அந்த 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குது, அவிசுவாசத்தினாலே அவர்கள் அங்கே பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான தேசத்துக்குள்ளே நுழைய முடியாமல் போயிற்று என்று அங்கே சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய மக்களுடைய பிரச்சனை இதுதான். அநேக இடங்களில் என்னன்னா, அது இக்னோரன்ஸ் இல்லை, அறியாமைன்னு சொல்ல முடியாது. அறிந்தும் கர்த்தருடைய நன்மைகளை ருசி பார்த்தும் எல்லா காரியங்களும் அனுபவித்து பார்த்தும் கூட அநேகர் இன்னும் அவிசுவாச நிலையில் இருக்கிறார்கள். ஒரு முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, விசுவாசிக்க மறுக்கிறார்கள். அதுதான் ரொம்ப டேஞ்சர். அப்படி விசுவாசிக்க மறுக்கும் போது அதை தான் சொல்லியிருக்குது ஏசாயா 7:9, விசுவாசியாமற் போனால் அல்லது விசுவாசியா விட்டால் நீங்கள் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். விசுவாசிக்கலனா நிலை பெற போவதில்லை என்று திட்டவட்டமாக அங்கே சொல்லப்படுகிறது. இப்போ திருப்பம் அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பவுலும் சீலாவும் பல இடங்களில் போய் ஊழியம் செய்கிறார்கள். நிறைய இடங்களில் பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்குது, அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் சில இடங்களில் அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறது. தன்னுடைய சொந்த சகோதரர்கள் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்களே இவரை எதிர்க்கிறார்கள். இப்படிலாம் பிரச்சனைக்குள்ளாகி கஷ்டப்படுகிறார்கள். இங்கே ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையில் மாட்டி ஜாமீன் வாங்கி கொண்டு அவங்கள விட்டு விட்டாங்களாம். 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியே 10ஆம் வசனம் சொல்லுது, உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெராயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, பெராயாங்கிற ஊர். இது ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சம்பவம். அங்கே ஜெபாலயத்துக்கு போகிறார்கள். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்.
என்ன ஒரு அற்புதமான ஒரு ஜனங்க பாருங்க. எத்தனை இடத்துல எதிர்ப்பெல்லாம் பார்த்துட்டாரு. மற்ற இடங்களில் ஜபாலயத்துக்கு போனால் இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. இவர் சொல்கிறது பொய் உபதேசம்னு சொல்லி விரட்டி அடிக்கிறாங்க, பிடிச்சி கொடுக்குறாங்க, உதை கொடுக்குறாங்க, காயப்படுத்துகிறாங்க, வெறுக்கிறார்கள், தள்ளுகிறார்கள், விரட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்தால் இங்கே ஒரு கூட்ட ஜனம் நல்ல ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? மனோ வாஞ்சையோடு வசனத்தை கேட்கிற ஒரு ஜனமாக இருக்கிறார். வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ. பவுல் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்க இத்தனை நாள் கேட்ட பிரசங்கத்துக்கும் பவுல் இடத்துலேருந்து இன்றைக்கு கேட்கிற பிரசங்கத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனால் இவங்க என்ன மாதிரி ஜனங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய தாகம் அவர்களுக்குள்ளே இருக்குது, ஒரு பசி அவர்களுக்குள்ளே இருக்குது. மனோவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ. என்ன இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு? இது வரைக்கும் நாம் இப்படி கேட்டது இல்லையே. கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று இப்படி அறிவிக்கிறாரே, இது உண்மையா? இது உண்மையாக இருக்குமோ? உண்மையாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. இவர் சொல்வது உண்மையா என்று அனுதினமும் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் வேத வசனத்துக்கு சென்று அவர்கள் அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்களாம். ஒரு நல்ல டிஸ்போசிஷன் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு ஒரு நல்ல மனப்பக்குவம் இருக்கிறது. ஒரு சந்தேக பேர்வழியினுடைய மனப்பக்குவத்தை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா, எப்பவுமே சந்தேகம், எதிலையுமே சந்தேகம், எதிலையுமே பாருங்கள், எதிலையுமே குறை கண்டுபிடிக்கிறது, எதிலையுமே குற்றம் கண்டுபிடிக்கிறது, அப்படிதான் இருப்பாங்க சந்தேக பேர்வழிகள். மற்ற இடங்களுக்கு இவங்க போனப்ப அநேக நேரத்தில் இந்த மாதிரி ஆட்களை சந்திச்சாங்க. வந்தவுடனே இதென்ன புது உபதேசம், இதென்ன புதுசாக நம்ம பேசுறீரு, புதுசாக என்ன ஏசு கிறிஸ்து நினைச்சு இப்போ கொண்டு வந்திருக்கிறீரு, நம்ம புதுசாக கற்றுக்கிட்டு வந்திருக்கிறீர், எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீருன்னு சொல்லி உடனே அவரை எதிர்க்கிறார்கள். ஆனால் இவர்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். மனப்பக்குவம் வேற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு சந்தேக மனப்பான்மை, சந்தேக மனப்பக்குவம். இவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், மனோவாஞ்சை. இதில் உண்மை இருக்குமா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு தன்மை, அதுதான் இன்றைக்கு அவசியம். இன்றைக்கு எந்த ஒரு மனப்பக்குவத்தோடு வந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சில நேரத்தில் பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் குறை கண்டுபிடிக்கிறவர்களாக குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருப்போம். இந்த குறை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நல்லா புதுசாக வீடு கட்டியிருப்பீங்க. இவங்களை பிரதிஷ்டைக்கு கூப்பிட்டா வந்து பார்த்துட்டு, ஐயோ என்ன இப்படி கட்டிட்டீங்க, இது பண்ணியிருக்கவே கூடாது நீங்கள் எப்படி அப்படிம்பாங்க. எதையாவது ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. இதில் 1000 நல்லது இருக்கும், ஆனால் 1000 கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு. எது குறை இருக்குதோ அதுதான் கண்டுபிடிப்பாங்க. ஒரு நல்ல புது கார் வாங்கிட்டு ரொம்ப பெருமையாக அவங்கள்ட்ட கொண்டு போய் புது கார் வாங்கியிருக்கேன்னு காமிச்சா, ஐயோ நேற்று தான் வாசித்தேன், இந்த கார் ரொம்ப மோசமா, இந்த பாருங்க லேசாக இங்கே கீரி வேற இருக்குது, இதை வேற பார்க்காம வாங்கிட்டீங்களேம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த குற்றம் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சுவாபத்தில் கலந்துருச்சு, பழக்க வழக்கத்தில் அப்படியே கலந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் எதை எடுத்தாலும் குறை சொல்கிறது, குறை கண்டுபிடிக்கிறது. ஒரு நல்ல காரியத்தையே அவங்க பாராட்ட மாட்டாங்க, நல்லதே கண்ணுக்கு படாது, நல்லதை பற்றியே பேச மாட்டாங்க, குறைய தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கீங்களா? தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க. ஒருவேளை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆள் அந்த மாதிரி இருக்கலாம் ஒருவேளை. அதனால் நமக்கு எதுக்கு வம்புன்னு அப்படி இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது என்னன்னு, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே அந்த மனோபாவத்தை அப்படியே கொண்டாந்துடுறாங்க. எதுக்குள்ள? கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளேயும். கிறிஸ்தவர்கள் ஆன பிறகும் பார்த்தீங்க, அவங்க குறை கண்டுபிடிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. எதுலேயும் குறை. ஒரு பிரசங்கம் கேட்டால் அதில் ஒரு குறை, எதை கேட்டாலும் அதில் சும்மா ஒரு குறையை கண்டுபிடிக்கிறதுக்காக, அதில் எது நல்லது இருக்குன்றது அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கிடையாது, எதுலேயும் ஒரு குறை. இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவங்க என்ன பண்ணுங்க, வேதத்தை வாசிக்கும் போது கூட குறை கண்டுபிடிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அற்புதமான வசனங்கள் இருக்கும் பாருங்க. என் தேவன் உங்கள் குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார் இருக்குது. அதை வாசிக்கும் போதே எனக்கு புல்லரிக்குது. எனக்கு அது 1000 முறை வாயில் சொன்னாலும் எனக்கு அப்படியே வாயில் தேனை போட்ட மாதிரி இருக்குது. எனக்கு அருமையாக இருக்குது. அந்த வார்த்தைகள் எனக்கு ஊக்கத்தை கொடுக்கிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது. என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார். என்ன அற்புதமான வார்த்தைகள்! அது எத்தனை தடவை சொல்லிட்டேன் நான். ஆனால் எனக்கு அது அற்புதமான வார்த்தைகளாக இருக்குது. எனக்கு அப்படியே ஒரு உற்சாகத்தை உண்டாக்குகிற வார்த்தையாக இருக்குது. ஆனால் அதே வார்த்தைகளை இந்த மாதிரி ஆட்கள் வாசித்தாங்கன்னா அவங்களுக்கு அது படவே படாது, சொரணையே இருக்காது. இதை பற்றி இது உரைக்கவே உரைக்காது. பாருங்கள், இதை வாசிப்பாங்க, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு குறையெல்லாம் நிறைவாக்குவார்னு வாசிச்சுட்டு பேசாமல் இருப்பாங்க. அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது ஒன்றும் உங்களுக்கு உரைக்கவே உரைக்காது. ஆனால் ஏதாவது குறை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வசனத்தை பிடிப்பாங்க. அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. பொறுக்கி எடுப்பாங்க. அதை எடுத்து, இதுதாங்க இந்த பைபிளில் பிரச்சனை, இப்படியும் சொல்லியிருக்குது, நீங்கள் அதையே சொல்லி காமிக்கிறீங்க, ஆனால் இப்படியும் சொல்லியிருக்குது, இதை வாசிச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு ஏதாவது இந்த குறையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், எப்போவுமே இந்த குறையை பார்த்து
அதையே பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு விளங்காதது எடுத்துக்கிட்டு பெருசாக அதை பேசிட்டு கிடப்பாங்க. அதுதான் அந்த குறை சொல்லுகிறவருடைய புத்தி, அது டவுட்டருடைய டிஸ்போசிஷன், அதாவது சந்தேகப்படுவனுடைய மனப்பக்குவம். அது நல்லதில்லை பாருங்க. சந்தேகப்படுவனுடைய மனப்பக்குவம் அவனுடைய வாழ்க்கையில் அவனை எல்லாவற்றிலும் பாதிக்கிறது. அதனால தான் யாக்கோபு 1:8 எப்படி சொல்லியிருக்குது, அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அவன் நிலையற்றவனாக இருப்பான். குடும்ப வாழ்க்கையில் நிலையற்றவனாக இருப்பான், செய்கிற தொழிலில் நிலையற்றவனாக இருப்பான், அவன் எல்லாவற்றிலும் படிக்கிற படிப்பில் நிலையற்றவனாக இருப்பான். எதில் படித்த எந்த காரியத்தில் அவன் ஈடுபட்டாலும் அது நிலையற்றவனாக அவன் இருப்பான் என்று வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அப்போ இந்த நிலையற்றவனாக இருக்கிறது எதனால் உண்டாகிறது? சந்தேகத்தின் எண்ணங்கள், அலசடிப்படுகிற எண்ணங்கள், காற்றில் அடிபடுகிற அலைக்கு ஒப்பாய் அவன் இருக்கிறான். அதான் சந்தேக பேர்களுடைய மனப்பான்மை. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு எதை பற்றியும் சந்தேகம், எல்லாத்த பற்றியும் சந்தேகம். ஏதாவது புதுசாக ஒன்று கேட்டாங்கன்னா சரி இதில் உண்மை இருக்குமான்னு பார்க்கவே மாட்டாங்க. இந்த பெரியாவின் மக்கள் அவர்கள் எல்லாத்தையும் ஆண் வாயப்படந்து ஏற்றுக்கொண்டு போகிற மக்கள் கிடையாது. கேட்குறாங்க, மனோ வாஞ்சியாக கேட்குறாங்க, இதில் உண்மை இருக்குமோ, இது ஒருவேளை சத்தியமாக இருக்குமோ, சத்தியமாக இருந்தால் அதை விட்டுறக்கூடாதே. எனக்கு அது ரொம்ப முக்கியம் பாருங்க. எனக்கு இந்த சத்தியத்தை கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு சில நேரத்தில் நான் யோசித்து பார்க்குறது உண்டு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருந்தேன்னா நேரம் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கே பயமாயிடும் யோசித்து பார்க்கும்போது. நீங்கள் யோசித்து பாருங்கள், நேரம் எப்படிப்பட்ட பிரசங்கராக இருந்திருப்பேன்னு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் தெரியலன்னா ரொம்ப டிஃபிகல்ட் பிரசங்கராக இருந்திருப்பேன் நான். சில நேரத்தில் நான் அதை நினச்சி பார்க்கும்போது நான் கர்த்தருக்கு 1000 கோடி நன்றியை நான் செலுத்துகிறேன். கர்த்தாவே, இதெல்லாம் தெரிந்து கொள்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீரே, எனக்கு ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதை விட்டுருந்தேன்னா, கோட்டை விட்டுருந்தேன்னா இந்நேரம் வயசு 50க்கு மேலே ஆகி போச்சு, ட்ரெயின் போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான், மிஸ்டு. இருந்த இடத்துல தான் நின்றுருப்பேன், அங்கேயே சுற்றி வனாந்தரத்தை சுற்றி வந்த மாதிரி வந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணலை, இனியும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆகவே ஒன்றை கேட்கும்போது மனம் வாஞ்சியோடு கேட்கிறேன், இதில் சத்தியம் இருக்குமா, இருந்தாலும் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், இதை ஆராய்ந்து பார்க்க போகிறேன். அப்படியே மனசை மூடுற போகிறதில்லை, ஆராய்ந்து பார்த்துட்டு இதில் சத்தியம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள போகிறேன்ங்கிறது தான் சரியான மனப்பான்மை. இதை நான் நம்புறதில்லை அப்படின்னு சொல்கிறது பெரிய ஸ்மார்ட் கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பாருங்கள், வசனத்தை கேட்கும்போது இந்த மனோ வாஞ்சை ரொம்ப அவசியம். சந்தேகம் நீங்க வேண்டும் என்றால் விசுவாசம் வரணும்னா, அவிசுவாசமெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மனோ வாஞ்சை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தன்மை, இதில் உண்மை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனப்பக்குவம் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் இந்த ஜனங்கள் நற்குணம் உள்ளவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் அப்படிப்பட்ட நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? அது இருந்தால் போதும். நான் சொல்கிறதெல்லாம் நம்புங்கன்னு நான் ஒன்றும் சொல்லலை, கேளுங்கன்னு சொல்கிறேன். இதை கேட்டதான் ஆராய்ந்து பாருங்கள், நீங்களே ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்கிறேன். நீங்களே அதை யோசித்து பாருங்கள், நீங்கள் அது உண்மையா என்று ஆராய்ந்து பாருங்கள். அது உண்மையாக இருந்தால் உண்மையாக இருக்கிறத மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது என்ன அநியாயமா, இது என்ன அபூர்வமா, இது என்ன வேண்டாத ஒரு காரியமா, அப்படி தானே சொல்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் நம்பு, நான் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், கேளுங்க, மனோ வாஞ்சியோடு கேளுங்க. எத்தனை பேர் வாஞ்சியோடு வந்திருக்கீங்க கேட்கறதுக்கு? அதுதான் இந்த இடத்துடைய இந்த ஒரு மின்சாரம் மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே வரும்போது. ஏன்னு சொன்னால் ஜனங்கள் மனோ வாஞ்சியோடு கேட்கும்படியாக வந்திருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக. அது உண்மையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள போகிறன்ற அந்த மனப்பக்குவத்தோடு வந்திருக்கிறார்கள். அதனால தான் ஜனங்கள் அப்படியே ஆழமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். வாசிப்போம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படி சந்தேகத்தை போக்குகிறது, எப்படி விசுவாசம் வரணும் தான் இன்றைக்கு. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். சாராள் எப்படி பிள்ளை பெற்றாலாம்? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே பிள்ளை பெற்றாலாம். எப்படி? கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றால். எப்படி அதை பெற முடிஞ்சது? விசுவாசித்தால் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. சாராள் எப்பவுமே அப்படி இல்லை பாருங்க. அதனால தான் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த ரொம்ப பிரபலமான சந்தேக பேர்வழி பற்றி பேசினேன் நான். அதில் ஆபிரகாமும் சாராளும் தான் ரொம்ப பிரபலமான ஃபேமஸ் டவுட்டர்ஸ். அவங்க 2 பேருக்கு இருந்த சந்தேகம் மாதிரி யாருக்கு இருந்ததே கிடையாது. முற்றிலும் முடிய சந்தேகம், அவங்களுக்கு ஃபுல்லாக சந்தேகம் தான் ஆரம்பத்தில். இந்த சந்தேகத்தினாலே கர்த்தர் இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு இன்னொருத்தி மூலமாக போய் குழந்தைய பெற்றுட்டான் பாருங்க. ஏன்னா அவ்வளோ சந்தேகம், இது நடக்குமா, இந்த கிளை வயசில் போய் யாராவது இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்கு போயிட்டு
இது வயசாகி போச்சு, மனைவிக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சுன்னு சொல்லி இன்னொரு பெண் எடுத்து குழந்தைய பெற்றுட்டான் பாருங்க. ஏன்னா அவ்வளோ சந்தேகத்திலே வாழ்ந்தவன். மனைவி சந்தேக பேர் வழி அவன் தான் அவனை தூண்டுதான் இப்படி இன்னும் சந்தேகப்படுறதுக்கு, இன்னொரு குழந்தைய பெக்கிறதுக்கு. இப்படி சந்தேக பேர் வழியில் இருந்தாங்க. ஞாபகம் இருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, அடுத்த வருஷம் இந்நேரத்தில் நீ ஒரு குழந்தையோடு இருப்பாயின்னு சொல்றாரு. சொல்லும்போது இவன் அந்த கூடாரத்துக்கு பின்னால் நின்று கொண்டு சிரித்து கொண்டுதான் நகைத்தாள் என்று எழுதியிருக்கிறது. கிண்டலா? ஒரு கிழவிக்கும் ஒரு கிழவனுக்கும் குழந்தை பிறக்குமா? இந்த வயசுல வந்து இப்படிலாம் சொல்லலாமா ஆண்டவர்? இதெல்லாம் நடக்கிற ஒரு காரியமானு சொல்லி நகைத்தாளாம். கர்த்தர் கேட்கிறார், ஏன் நகைத்தேன்? ஐயோ நான் நகைக்கலன்றார். இல்லை நீங்க நகைத்தேன்றார். இல்லை நீ சிரிச்ச, கண்டிப்பா சிரிச்சேன்றார். நிச்சயமா ஆகும், அடுத்த வருஷம் நான் வந்து பார்ப்பேன், நீ குழந்தையோட இருப்பாய் என்று சொல்ல. அப்போ வந்து அவளால் நம்ப முடியல பாருங்க. அப்படி நம்ப முடியாதவளை பற்றி தான் இங்கே காமெண்ட்ரி கொடுக்குது. எபிரேயர் 11 என்ன சொல்லி இருக்குது? அவன் நம்ப முடியாது இருந்தும் குழந்தை பெற்றாலும் சொல்லல, விசுவாசியாது இருந்தும் குழந்தை பெற்றாலும் சொல்லி இருக்கணும் இல்லையா? இல்லையே. அப்ப அவிசுவாசத்திலிருந்து சந்தேகத்திலிருந்து எப்படியோ விசுவாசத்துக்கு வந்துட்டா. அவன் சந்தேகம்ங்கிற நிலையிலிருந்து விசுவாசத்துக்கு வந்துட்டா. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேர் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத்ன்னுவாங்க இல்லையா? லைஃப் ஆஃப்டர் டெத்ன்றது ஒரு ரொம்ப கேட்சி ஃப்ரேஸ். லைஃப் ஆஃப்டர் டெத், தேர் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத். நான் சொல்றேன், தேர் இஸ் லைஃப் ஆஃப்டர் டவுட். அதுதான் இவங்க கதை. சந்தேகம் பட்டுட்டதுனால எல்லாம் கெட்டு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. சந்தேகம் பட்டுக்கிட்டே இருந்தால் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் எல்லாருமே ஒரு விதத்தில் சந்தேகத்தில் தான் ஆரம்பிக்கிறோம், சந்தேகத்தில் தான் வாழ்கிறோம். முதல்ல எதுக்கு ஆலயத்துக்கு வர்றோம்? எதுக்கு இந்த கிறிஸ்தவ அனுபவம்? எதுக்கு இந்த போதனைகளை கேட்கிறோம்? ஏன்னு சொன்னால், நம்முடைய சந்தேகங்கள் நீங்கி விசுவாசம் உள்ள வரணும். சந்தேகத்துக்கு பதிலாக நாளைக்கு விசுவாசம் இருக்கணும், நாம் மாற்றப்பட வேணும். அதுக்கு தான் வர்றோம். அதனால இன்னைக்கு சந்தேகப்படுறதுனால முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இல்லை, தேர் இஸ் லைஃப் ஆஃப்டர் டவுட். உங்களுக்கு 1000 சந்தேகங்களை நீங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த சந்தேகங்களை அகற்றும்படியாக தான் தேவனுடைய வார்த்தை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப அவ சந்தேகப்பட்டா, சிரிச்சா, நகைத்தால், கிண்டல் பண்ணா. ஆனா அதுக்கும் இதுக்கும் நடுவில், பிள்ளை பெற்றதுக்கு நடுவில் என்னமோ ஆயிருக்குது. அதனாலதான் எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள் சொல்றாரு. அப்ப வந்து அவளுடைய அவிசுவாசம் போயிடுச்சு, விசுவாசம் வந்துருச்சு. எப்படி அவிசுவாசம் போச்சு, எப்படி விசுவாசம் வந்தது என்பதுதான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதுவும் அந்த வசனத்திலே சொல்லி இருக்குது. என்ன சொல்லி இருக்குது? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. எல்லாரும் சொல்லுவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. இப்படிதான் சந்தேகம் போச்சான். அவிசுவாசம் எப்படி போச்சு? இப்படிதான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. இன்னும் விளங்கலாம் சொல்றேன். என்ன பண்ணிருப்பா? அந்த காலத்தில் அவளுக்கு பைபிள் கிடையாது, பழைய ஏற்பாடும் கிடையாது, புதிய ஏற்பாடும் கிடையாது, ஏஎஃப்டி கிடையாது. எப்படிதான் அப்புறம் விசுவாசம் வந்திருக்கும்? எப்படி வந்திருக்கும்னா, அவள் என்ன பண்ணியிருக்கிறா? கர்த்தர் அவளுக்கும் அவள் கணவருக்கும் அவளுடைய குடும்பத்துக்கும் செய்த காரியங்களை எண்ணி எண்ணி அதை வாயால் சொல்லி 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 இதை கேட்டு 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 இப்படி தான் விசுவாசம் வந்திருக்கும். வேற வரதுக்கு சான்ஸ் இல்லை. பைபிளை படித்து வரல, கோயிலுக்கு போய் வரல, அப்போ ஒன்றும் கிடையாது. அவள் என்ன பண்ணியிருப்பா? நாம் எங்கே இருந்தோம்? எங்கேயோ ஒரு இருட்டில் கிடந்தோம், கடவுளை அறியாத மனுஷர்களாக இருந்தோம், சத்தியமே தெரியாத மனுஷர்களாக இருந்தோம். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை செஞ்சு வந்தோம் நம்முடைய அறியாமையில். இவர் வந்து கடவுள் நான் தான் சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜாதியையும் உன்னுடைய குலத்தையும் உன்னுடைய வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்னார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால ஒன்றும் கெட்டு போகலை. பஞ்சத்துக்கு தப்பு வைத்தார், பஞ்சத்தின் மத்தியில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினார். எந்த ஒரு ராஜா கூட நம்மளை கெடுக்க முடியல, அழிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, கை வைக்க முடியல நம்ம மேலே. ஏன்னு சொன்னால் அவர் நம்முடைய பாதுகாவலராக இருந்திருக்கிறாரு. எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு அற்புதமான காரியங்களை செஞ்சிருக்கிறார் என்று சொல்லி அவள் எண்ணி 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 எண்ணினா சும்மா யோசிக்கல, அதை நினைத்து பார்த்து அவைகளை சொல்லி சொல்லி இப்படிதான் அவள் அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு சென்றிருப்பாள் என்று நான் நம்புகிறேன். இருக்கீங்களா? வேற வழி இல்லை. நம்ம கூட அதான் பண்ணோம். அநேக நேரத்தில் நமக்கு பைபிள் இருக்குது, கோயில் இருக்குது, பிரசங்கியார் இருக்காங்க, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நாம் அதை பண்ணணும். என்ன பண்ணணும்? கர்த்தர் நமக்கு செய்து விலை எண்ணி பார்க்க வேண்டும். சந்தேகம் அதிகம் இருக்கிற வேலையில், பிரச்சனை அதிகம் இருக்கிற வேலையில், எல்லாமே நம்ப முடியாத நிலையில் இருக்கிற வேலையில் என்ன எண்ணி பார்க்கணும்? இந்த நம்ப முடியாத இந்த காரியத்தை விட்டுட்டு ஏற்கனவே கர்த்தர் செய்திருக்கிற அற்புதம். நீங்கள் எங்கே இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, எந்த நிலையில் இருந்தீங்க, எப்படி கர்த்தர் உங்களை மீட்டார், எப்படி நடத்தினார், என்னென்ன அற்புதங்களை செய்தார், என்னென்ன காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். சாப்பாட்டு மேஜையில் வெறும் சாப்பாட்டில் கவனம் இருக்கக்கூடாது.
இதை சாப்பிட்டுக்கிட்டே எதை பேசிகிட்டு இருக்கணும்? கர்த்தர் செய்த நன்மைகளை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களும் கூட சேர்ந்து சாப்பிட்றவங்களும் கர்த்தர் செய்த நன்மைகளை கேட்கட்டும். இதை சொல்லி 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 எண்ணி 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 அவரை ஸ்தோத்தரித்து நன்றி சொல்லி 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 மற்றவர்களுக்கு இதை அறிவித்து 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 இப்படி தான் சந்தேகம் நீங்க வேண்டும். ஏதோ அப்படி நடந்திருக்குது, இல்லைன்னா மாறி இருக்க முடியாது. சந்தேகத்தோடு சிரித்தவள் இன்றைக்கு விசுவாசத்தினாலே பிள்ளை பெற்றாள் என்று போற்றப்படுகிறாள். எப்படி சந்தேகத்திலிருந்து விசுவாசத்துக்கு வந்துட்டா? எப்படி வந்தா? ஒரு க்ளூ கொடுக்குறாங்க அங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அதை மனசுல வைக்க ஆரம்பித்தா. அதை தன் கண்களுக்கு முன்பாக நிறுத்த ஆரம்பித்தா. கர்த்தர் நல்லவர் என்பதை பார்க்க ஆரம்பித்தா. கர்த்தர் எவ்வளவு செய்திருக்கிறாரு. இது ஒண்ணுதான் இன்னும் நடக்கல. இந்த பிள்ளை படுற விஷயம் தான் இன்னும் நடக்கல. வயசாயிட்டே போகுது. ஆனால் கர்த்தர் எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறார், எவ்வளவு பெரிய அதிசயங்களை செஞ்சிருக்கிறார் என்பதை கண்களுக்கு முன்பாக நிறுத்த ஆரம்பித்தாள். அருமையானவர்களே, இதுதான் நாமும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். கண்களுக்கு முன்பாக தினந்தோறும் அதை நிறுத்த வேண்டும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. இன்னும் வேத வசனத்தை பார்க்க வேணும். ஆபிரகாமுக்கு செய்தது, ஈசாக் யாக்கோபுக்கு செய்தது, தேவ மனுஷர்கள் அனுபவித்த அற்புதங்களை, அவர்களுக்கு அவர் செய்த காரியங்களை எல்லாம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அவைகளை எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்க்கும்போது தான் இந்த அவிசுவாசம் உள்ள மனது என்ன ஆகிறது? விசுவாசம் உள்ள மனதாக மாற ஆரம்பிக்கிறது. கடைசியில் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துட்டா? இதை எண்ணி பார்த்து பார்த்து முடிவு என்ன? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்கிற முடிவுக்கு வந்துட்டார். எல்லாரும் சொல்லுவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இது உள்ள இறங்கணும். அது எப்படி இறங்குனா பரவாயில்ல. பிரசங்கத்தை கேட்டு இறங்கட்டும், வசனத்தை வாசித்து இறங்கட்டும், எண்ணி பார்த்து இறங்கட்டும், சொல்லி பார்த்து இறங்கட்டும், பாட்டை கேட்டு இறங்கட்டும். எப்படி இறங்கினா என்ன? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்கிறது உண்மை. ஆனால் உங்க உள்ளத்தில் இறங்கணும். அது உங்களுடைய மனதில் இறங்கணும். அது உங்களுடைய எண்ணத்தை நிரப்ப வேண்டும். அது உங்களுடைய இருதயத்தை நிரப்ப வேணும். அது எப்படியாவது நிரப்பட்டும். அத்தனை வழிகளையும் பயன்படுத்துங்கள். இருக்கீங்களா? கர்த்தர் உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லணும், கர்த்தர் உண்மை உள்ளவர். கடகடன் சில வசனங்களை வாசிக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உண்மை உள்ளவர்ன்றதை பற்றி இது இறங்கணும் நமக்குள்ள. 9ஆம் வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். எல்லாம் சொல்லுங்க, 1000 தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கையை தயவை காக்கிற உண்மையுள்ள தேவன். எப்படிப்பட்டவர்? மறக்கவே மாட்டாருங்க. ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா, பண்ணதை 1000 தலைமுறை ஆனாலும் சரி மறப்பதில்லை. அப்படிப்பட்டவர் நம்முடைய கர்த்தர். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 36:5. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உம்முடைய ட்ரூத். அவர் உண்மை உள்ளவர். பாருங்க, சத்தியத்தை பேசுகிறவர், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறவர், உண்மை உள்ளவராக இருக்கிறவர். அது மேக பரியந்தம் மட்டும் எட்டுது. வானத்தை காட்டா சொல்லும் அவர் உண்மை உள்ளவர் என்று, சத்தியம் உள்ளவர் என்று. 119ஆம் சங்கீதம் 89ஆம் வசனம். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றேக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உடைய வசனம் எங்க நிலைத்திருக்குதா? வானங்களில் நிலைத்திருக்கிறது. வசனம் இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு இல்லாம போகிறது இல்லை. வானங்களில் நிலைத்திருக்கிற வசனம் அது. மாறாத வசனம், நிலைத்திருக்கிற வசனம் அது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நடுவில் வாசிக்கிறேன். முதல் பகுதியை விட்டுருங்க, 2ஆம் பகுதி. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். எல்லாம் சொல்லுவோம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அப்புறம் புலம்பல் 3:22, 23. நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது, கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது. ஆங்கில வேதாந்தத்தில் ரொம்ப அருமையாக வருது. இதை வச்சு பாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா வருது? உண்மை பெரியதாக இருக்கிறதுங்கிறது. கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு வருது. உங்களுடைய உண்மை, உங்களுடைய உத்தமம் பெரியதாக இருக்கிறது. நீ எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பது ரொம்ப பெரிய ஒரு காரியம். அப்போ உங்க கஷ்டத்தை பார்த்தா அதை பெருசா நினைக்கிறது ஆள்கள் தப்பு. கர்த்தருடைய உண்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அவருடைய சத்தியம் எவ்வளவு பெரிதாக இருக்குது, அதை நினைச்சு பார்க்க வேண்டும். ஐயோ, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குதுங்க, கஷ்டம் எவ்வளவு பெருசா இருக்குதுங்க,
ஒரே போராட்டமா. அதை பெருசா நினைக்கிற வரைக்கும் நீங்க சரி கிடையாது. எதை பெருசா நினைக்கணும்? கர்த்தருடைய உண்மை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் தேவையெல்லாம் சந்திக்கிறவர், என் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவர், எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர், எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார். அவர் அல்பா ஒமேகாவா இருக்கிறார். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவைகள், அவைகள் பெரிதாக இருக்கிறது. அது பெருசா தான் இருக்குது, ஆனால் நம்முடைய மனசுல அது பெருசா தெரியணும். ஹலோ, அது ஏற்கனவே பெருசா தாங்க இருக்குது, ஆனா உங்களுக்கு பெருசா தெரியலையே. உங்களுக்கு பெருசா தெரியற வரைக்கும் அதை எடுத்து வைக்க ஆரம்பிக்க வேண்டும். நமக்கு அது பெருசா தெரிய வேணும். மலைகளை பார்க்கலும் பெரிதா தெரிய வேண்டும், வானங்களை பார்க்கலும் பெரிதா தெரிய வேண்டும், அண்ட சராசரங்களை பார்க்கலும் பெரிதாக தெரிய வேண்டும். தேவனுடைய உண்மை, அவர் உத்தமர், அவர் உண்மை பேசுகிறவர், பொய்யுரையாத தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறவர் என்கிற காரியம் நம்முடைய மனதிலே மலைகளையும் காடுகளையும் சமுத்திரத்தையும் வானங்களையும் மேகங்களையும் காட்டிலும் பெரிதாய் தோண வேண்டும். அற்புதமாய் அதிசயமாய் அவருடைய உண்மையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் பெரியவர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது உள்ள உட்காரணும், நமக்குள்ள நிரப்பணும் நம்மள. எது? அவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தம் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. பைபிளை வாசிப்பீங்களோ, பாட்டை பாடுவீங்களோ, பிரசங்கம் கேட்பீங்களோ, டேப்பை கேட்பீங்களோ, எதை பண்ணாலும் என்ன ஆகணும்? கடைசி முடிவு என்ன? கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்கிறது நம்முடைய நெஞ்சத்தை நிரப்ப வேண்டும், நம்முடைய அறிவை நிரப்ப வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, கொண்டு போய் தீயில போட போறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுடைய தேவன் எங்களை இதிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஆக்குவார், ஆக்க மாட்டாரான் இல்ல, ஆக்குவார், விடுதலை ஆக்குவார். கடைசியில் வெளியே வந்த ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அந்த தீயினுடைய வாசனை கூட அவங்க மேல இல்லையா, அப்படி வந்தாங்க. ஒரு முடி கூட கருகவில்லை, அப்படியே வெளியே வந்தாங்க. ஏனென்றால் தேவகுமாரனுக்கு ஒப்பான 4வது மனிதர் அவர்களோட நடுவில் இருக்கிறார். என்றைக்கு நீங்க கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசித்து அதுல நிக்கிறீங்களோ, அங்க அவர் நிக்கிறார் உங்களோட, அவர் உங்களோட இருக்கிறார். டிக்ளேர் பண்ணிட்டாங்க. உள்ள தூக்கி போடுறது முன்னாடி சொல்ல, தூக்கி போட்டவனே செத்து போனான், அவ்வளவு ஹீட்டு. ஆனா உள்ள போனவன் நல்லா இருக்கிறான். ஏனென்றா அவன் வாயிலிருந்து என்ன வருது? கர்த்தர் விடுதலை ஆக்குவார். தாவீது சொல்லுகிறான் கோலியாத்தை பார்த்து, கர்த்தர் என்கிட்ட ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் ஒப்பு கொடுத்தாரு, நான் கையாலே கிழிச்சு போட்டேன். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனும் அந்த மிருகத்தில் ஒன்று மாதிரி தான், இவனை ஒன்றும் இல்லா பார்க்க வேண்டாம். எப்படி பாருங்க, கர்த்தர் இவனை என் கையில் ஒப்பு கொடுப்பார், இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன். எப்படி பாருங்க, முடிவை அறிவிச்சிடறான் முதல்லையே. என்னன்னு சொல்ல, கர்த்தர் சொன்னதை செய்வார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். திருப்பம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6. வேதத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம், அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இது. 31:6. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். மோசே யோசுவாவுக்கும் லேவியருக்கும் அந்த ஆசாரியருக்கும் சொல்றார், இஸ்ரவேல் மக்கள் மத்தியில், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். எல்லாம் சொல்லுங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. போற இடத்துல ராட்சசங்க இருப்பாங்க, பெரிய இராணுவம் இருக்கும், பெரிய தேசங்கள் இருக்கும், பெரிய மதில் சுவர் இருக்கும். இதெல்லாம் தாண்டி எப்படி உள்ள போறது, எப்படி ஆக்கியப்படுறது யோசிக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட வருவார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பயப்படாத, கலங்காதன்னு. பயப்படுவாங்கன்னு தெரியும், கலங்குவாங்கன்னு தெரியும், அதனால சொல்றாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அருமையான வாக்குத்தத்தம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அடுத்தது பாருங்க, அதே வாக்குத்தத்தத்தை மறுபடியும் யோசுவா 1:5 வாசிக்கிறோம். இப்போ கர்த்தர் யோசுவா இடத்துல பேசுகிறார். மோசே இப்போ மரித்து போனான். மரித்து போனோன்னா யோசுவாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஜனங்கள்லாம் மோசையே கல்லெடுத்து அடிச்சு கொள்ளலாம்னு நினைச்ச ஜனங்க, இந்த மாதிரி ஜனங்களுக்கு லீடராக போட்டா இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் லேசா பயம். இது பொல்லாத ஜனமாச்சே, நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிற கூட்டமாச்சேன்னு சொல்லிட்டு பயப்படுறான். கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், 5ஆம் வசனம், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எப்படி சொல்றாரு பாருங்க, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும். நம்ம நிற்பதில்லைன்னா நிற்பதில்லை, நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசை போயிட்டான்னு அழுதுட்டு இருக்காத, பயந்துட்டு இருக்காத. சிலர் சொல்றாங்க, ஐயோ அவர் போனாருங்க, போனதுலேருந்து அவ்வளோதான். நான் அவர் போனா போட்டும், கர்த்தர் போறதில்லை. எவர் போனாலும் கர்த்தர் போறதே, எல்லா மனுஷரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும்.
ஆனால் கர்த்தர் மட்டும் போகிறதே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் அத்தாரிட்டேட்டிவாக சொல்லலாம், நீ உயிரோடு இருக்கும் அளவும். ஏன்னா அவர் வந்து சாகிறவரே கிடையாது, அவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். அவர் சொல்கிறார் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும். நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னை காப்பாற்றுறேன்றோம். அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ உயிரோடு இருக்க வரைக்கும் நான் காப்பாற்றுறேன்னு சொல்ல, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் காப்பாற்றுறேன். கர்த்தர் இப்படி மாற்றி சொல்கிறார் பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் உன்னை ஒரு மனுஷனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னா நான் என்னைக்கு உயிரோடு இருக்கேன், நீ உனக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் கூட இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை நேரம் சொல்றாரு. அப்ப மோசையும் கர்த்தர்ட்ட தான் அதை கேட்டிருக்கிறான், அவன் கர்த்தர்ட்ட கேட்டது தான் சொல்றான். அப்ப பாருங்க, கர்த்தர் மக்களுக்கு என்ன சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற இந்த அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இது வேதத்தில் இருக்கிறதே ஒரு மிகச்சிறந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லலாம். எடுப்போம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதோடு நிறுத்திடக்கூடாது. அதுக்கப்புறம் வாசிங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நல்லா கவனிங்க, ஏன் பண ஆசை வருது? ஏன் பண ஆசை வருதுன்னா, இன்னைக்கு இருக்குது இன்னைக்கே கொட்டிக்கணும், இன்னைக்கு இருக்கிறத கோட்டை விட்டுறக்கூடாது, எப்படியாவது அள்ளி கொட்டிக்கிட்டு மூட்டை கட்டினது மேலே முடிச்சு போட்டு உட்காந்துக்கணும். ஏன்னா நாளைக்கு வருமா, நாளைக்கு கிடைக்குமா, இன்னைக்கு கர்த்தர் வேலை கொடுத்தார், அதனால் இன்னைக்கே அப்படியே எல்லாத்தையும் அமைக்க வச்சுக்கணும். ஏன்னா வேலை கொடுத்த கர்த்தர் நாளைக்கு வந்து சோறு கொடுப்பாரா? நாளைக்கு வேலை போனால் இன்னொரு வேலை கொடுப்பாரா? ஏன் இந்த வேலையை கொடுத்தாரா அடுத்த வேலையை கொடுக்க மாட்டாரா? குறுக்கு புத்தி பாருங்க. அதுதான் வந்து பண ஆசையை உண்டாக்குது. கொட்டிக்கணும், சேர்த்துக்கணும், அப்படியே பிடிச்சிக்கணும், நம்ம உட்காந்துக்கணும், எவனுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, கர்த்தர் வந்து என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லைங்கிற அந்த வாக்குத்தத்தம் உள்ள இறங்கலை. இன்றைக்கி எனக்கு வேலை கொடுத்து இன்றைக்கி என்னோட இருந்து நடத்தினவர் நாளைக்கும் இருப்பார், 10 வருஷம் பொறுத்தும் இருப்பார், 20 வருஷம் பொறுத்தும் இருப்பார். என் வாழ்க்கையில் வயசான பிறகு அவர் என்னோட கூட இருப்பார், எனக்கு ஒரு குறையும் ஏற்படாது. கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை நடத்துவார், என்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை ஜனங்களுக்கு இல்லை பாருங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி இருக்குது இன்றைக்கே நம்ம எல்லாத்தையும் மூட்டை கட்டி பத்திரமா வச்சுக்குவோம், நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதான். அவர் சொல்கிறார், பண ஆசை இல்லாதவர்களாக இருங்க. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லியிருந்தாருன்னா அதை உண்மையாக நம்பினா பண ஆசையே இருக்காது. ஏன்னா எப்படி நம்புகிறோம், இன்றைக்கி தந்தவர் நாளைக்கு கூடயே தான் இருக்க போகிறார், நாளைக்கும் தருவார். அதனால் நான் போட்டு மூட்டை கட்டி அதில் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிறத நல்லா செலவழித்து கர்த்தருக்குன்னு என்ன செய்யணுமோ செய்கிறேன், அப்படி நோக்கங்கள் நிறைவேற்றுறேன், நாளைக்கு அவரை விசுவாசிக்கிறேன், நாளைக்கும் எனக்கு தருவார். ஒருத்தர் சொல்கிறார், சொல்ல முடியாதியா என்ன செய்வார்னு சொல்ல முடியாது, நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது, 10 வருஷம் பொறுத்து நிலைமை எப்படி இருக்குன்னு யாரு கண்டா? எந்த பைபிளை வாசித்தீங்க? பேர் மட்டும் இருக்கும் ஃப்ரெட்ரிக்னு, என்னமோ ராஜாங்க பேர்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா பேச்சு எப்படி இருக்குது பாருங்க, பேருக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. பெரிய பேரெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பேசுறாங்க, நாளைக்கு 10 வருஷம் பொறுத்து சொல்ல முடியாதியா, நீங்க எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க 10 வருஷம் பொறுத்து நல்லா இருப்பீங்களா? நீங்க, நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறேன், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. நல்லா தான் இருப்பேன், நன்றாகத்தான் இருப்பேன், இன்னும் கேட்டா இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் நல்லா இருப்பேன், ஏன்னா எனக்கு இன்னும் அறிவு ஜாஸ்தி வரும். ஹலோ, இருக்கிறீங்களா? உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ வாழ்ந்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு விட இன்னும் அதிகமாக என் ஆத்மா வாழ்ந்துருக்கும், இதை விட இன்னும் அதிகமாக வாழ்ந்து தான் இருப்பேன் ஒழிய குறைவுபட போகிறதில்லை. அப்படி நிச்சயமா அப்படிலாம் நிச்சயமா சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியுங்க. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுறது, ஆகையால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அடுத்த வசனம், அவர் சொல்லியிருந்தா போதாது, நீங்க சொல்லணும். நீங்க சொல்லணும், ஓஹோ அவர் சொல்லியிருக்காரு, அப்ப நான் அதையே சொல்லிட்டு இருக்க போறேன் டெய்லி, நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படி சொல்றது இல்லை, நாளைக்கு எப்படி இருக்குமோ யாரு கண்டா, கர்த்தர் என்ன செய்வாரோ, இருப்பாரோ இருக்க மாட்டாரோ, கொடுப்பாரோ கொடுக்க அப்படி இல்லை. அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனால தைரியத்தை உள்ள வர வச்சுக்கணும். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு நான் என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். கர்த்தர் எனக்கு சகாயர் நான் சொல்ல வேண்டும். நான் அவரை கெட்டியா பிடிச்சிக்கிட்டதுனால நான் காப்பாற்றப்படலை, அவர் என்ன கெட்டியா பிடிச்சிருக்கிறார். நான் எத்தனையோ தடவை விட்டுட்டேன், நான் எத்தனையோ தடவை சரியா பிடிக்கல,
எத்தனையோ தடவை விட்டுட்டேன். ஆனால் அவர் பிடி கொஞ்சம் கூட தளரவே இல்லை. அவர் பிடித்தவர் பிடித்து கொண்டே இருக்கிறாரு, கொஞ்சம் கூட தளர விடவே இல்லை. அவர் சொல்றார், உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். உன்னை உதவிச்சவனா விட மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன், உன்னை ஆதரவற்றவனாக நான் விட்டு விட மாட்டேன். நான் உன்னை பிடித்திருக்கிற அந்த பிடி ஒருபோதும் தளராது. கொஞ்சம் கூட கேப் இல்லாம தளராமல் நான் பிடித்து கொண்டிருப்பேன். நிச்சயமா சொல்றேன், அதை செய்வேன்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளவு சொன்னாதான் கொஞ்சமாவது நம்பிக்கை ஏற்படும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. இப்ப கவனிங்க. அப்ப நாம் என்ன சொல்லணும்? ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, இவ்வளவு சொல்லியிருக்கிறதுனால நானும் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நானும் வாயத்தரேன்னு சொல்லணும். நல்லா கவனிங்க. இவர் இவ்வளவு சொல்லிட்ட பிறகு நான் என்ன செய்வேனோ எனக்கு தெரியாது, என்ன ஆக போதோ தெரியாது, யார் கண்டா என்ன நடக்கும்னு, நாளைக்கு நடக்க போறது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நன்மையும் நடக்கலாம், தீமையும் நடக்கலாம், நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். இப்படிலாம் பேசக்கூடாது. பாருங்க, என்ன பேசணும்? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன். அவர் உண்மை உள்ளவர். நான் சந்தேகப்பட்ட காலம் உண்டு, ஆனால் இப்போ நம்புகிறேன். வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று நம்புகிறேன். ஆகவே நான் தைரியம் கொள்ளுகிறேன், சந்தேகத்தை போக்குகிறேன், பயத்தையும் கலக்கத்தை போக்குகிறேன், அவருடைய வார்த்தையில் நிற்கிறேன். தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் சொல்லுவேன். அதை சொல்லி சொல்லி தான் பாருங்க விசுவாசம் உண்டாகிறது. சொல்லி சொல்லி தான் சந்தேகம் நீங்குது. சொல்லி சொல்லி தான் பயம் நீங்குகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, இன்னொரு வசனம், எபிரேயர் 6:13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாராம். வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஒரு பிரச்சனை. ஏன்னா மனுஷனுக்கு சும்மா செய்கிறேன்னு சொன்னால் அவன் நம்புறது இல்லை, சத்தியமாக செய்கிறேன்னு ஏதாவது சொல்லணும். ஏன்னா அவன் பொய்யான உலகத்திலே வாழ்ந்து, பொய்யர் மத்தியிலே வாழ்ந்து, சொன்னதை செய்யாத ஆளுங்க மத்தியிலே இருக்கிறதுனால கடவுள்கிட்ட தான் அவன் ஏதாவது எதிர்பார்க்கறான், எக்ஸ்ட்ரா அஷூரன்ஸ். கடவுள் சொல்லும்போது உடனே நம்பிடுறது இல்லை. ஆனால் கடவுள் அவனுக்கு ரொம்ப நிச்சயமாக சொல்லணும். சத்தியமாக நான் சொல்கிறேனப்பா, சத்தியமாக செய்வேன் அப்படின்னு சொல்லணும், ஏதாவது சொல்லணும். அவர் எது மேலே சத்தியம் விடுவார்? அவரை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. ஏசாயா 44ஆம் அதிகாரம், இப்போ திருப்பாதீங்க, நானே சொல்கிறேன். ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, என்னை தவிர வேற தேவன் உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதோடு நிறுத்திக்காமல் அப்புறம் சொல்கிறாரு, ஒருவனையும் அறியேன், ஐ நோ நாட் ஒன், ஐ டோன்ட் நோ ஆஃப் எனின்றார். என்னை தவிர வேற தேவன் உண்டோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிற மாதிரி இல்லைன்றார். என்னை தவிர வேற தேவன் உண்டோ? ஒருவனும் இல்லையே. ஃபுல் அத்தாரிட்டி அவர்களெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, யாரும் இல்லைன்றாரு. அப்படி இல்லாததுனால அது சொல்ற, யார் மேலே சத்தியம் விடுவோம்? சத்தியம் விடுறவங்களாம் எப்படி சத்தியம் விடுவாங்க? தன்னை விட பெரியவர் மேலே தான் சத்தியம் விடணும். அதனால தான் சின்ன பசங்க பாருங்க எப்படி சத்தியம், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா இவன் அயோக்கியனா இருப்பான், அவங்க அம்மா தான் யோக்கியமானாங்க, அதனால அம்மா மேலே சத்தியம். யாரும் இவனை நம்ப போகிறதில்ல, இவன் சொல்கிற வார்த்தையை யாரும் நம்ப போகிறதில்ல, அதனால எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்பான். அப்படிதான் அது. இவனை விட பெரிய ஆள் மேலே யார் மேலே சத்தியம் பண்ணணும்? இப்போ யாரும் பெரிய ஆள் இல்லை, இவரை விட பெரிய யாரும் இல்லை. அவர் சொல்கிறார், அதனால் நான் சத்தியம் பண்ணுறேன், ஆனால் என் மேலேயே தான் சத்தியம், வேறு வழி இல்லை, என் மேலேயே நான் ஆணையிட்டு கொடுக்குறேன்றார். ஆணையிட்டு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? 14, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எல்லாரும் இது ஆபிரகாமுக்குன்னு நினச்சிட்டு பேசாமல் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு உண்டாக இருக்க முடியாது தான் இயேசு சிலுவையில் மரித்தார்னு கலாத்தியர் 3:13-14 சொல்லுது இல்லையா? அப்போ ஆசீர்வதிக்கவே சொல்கிற விதத்தை கவனிங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், ஆசீர்வதிக்கணும்னு, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இதை நிறைவேற்றி தீர்வேன். இதை எதிர்க்கிற சக்தி இந்த உலகத்தில் எதுக்கும் கிடையாது, இதை தடுத்து நிறுத்துற சக்தி எதுக்கும் கிடையாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன், நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். வானம் பூமி ஒளிந்து போனாலும் நான் சொல்கிறது ஒளிந்து போகாது, நான் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். எத்தனை புயல், எத்தனை பிரச்சனை, எத்தனை காத்துடைய வாழ்க்கையில் அடித்தாலும் சரி, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அவர் நிச்சயமா இருக்கிறார், அதில் ஷூரா இருக்கிறார். ஆணையிட்டு சொல்றேன், சும்மா சொல்லல, என் மேலே ஆணையிட்டு சொல்றேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 15ஆம் வசனம், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பாருங்க, அடுத்த நாளே நடந்துடலது ஆசீர்வாதம். பொறுமையாக காத்திருக்க வேண்டியதாகிடுச்சு. சில காரியங்களுக்கு பொறுமையாக காக்க வேண்டியதா. சிலதெல்லாம் கொஞ்சம் கிடுகுன்னு நடந்தது, சிலதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆச்சு. பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றான். இதான் அந்த காத்திருக்கிற நேரத்தில் தான் பிரச்சனை வந்துடுது. காத்தையும் கடலையும் பார்த்துடுறது, பிரச்சனை சந்தேகத்தை உள்ள வரவழைச்சிடுறது, அதில் தான் பிரச்சனை வருது. பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இப்போ பாருங்க, கவனிங்க 16. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. உன்னை நிச்சயமாக சொல்லணும்னா, சந்தேகம்லாம் தீரணும்னா ஆணையிட்டால் போதும், அதுக்கு மேலே தர்க்கம் கிடையாது. பிரச்சனைகள்லாம் முடிவாயிடுச்சு. 17. அந்தபடி நல்ல கவனிங்க, தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி, அதாவது அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், நம்ம சுதந்திரிக்க போகிறோம். சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை, அதாவது சுதந்திரிப்போன்ற மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை வெளிப்படுத்தினார். அதாவது நமக்கு நிச்சயம் உண்டாக முடியாத ஆணை, அவருக்கு நிச்சயம் கிடையாது. அவர் சத்தியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, அவர் பொய்யுரையாத தேவன். சொன்னது தான், சத்தியம் இல்லாமலே சொல்லலாம். அவர் எதுக்கு ஆணையிட்டார்? நமக்கு நிச்சயம் உண்டாகணும்னு ஆணையிடுகிறார். இப்போ கவனிங்க, விட்டுறாதீங்க, நான் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, அதாவது ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை அடையும்படியாய் அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, இது கிடைக்கும் சொல்லி நம்பி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி, எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அதாவது இந்த வாக்குத்தத்தத்தை இவர் எப்படி நிறைவேற்றிடுவார்னு சொல்லி அடைக்கலமா இவரை நம்பி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள்னாலே நிறைந்த ஆறுதல் உண்டாக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை நம்பி வந்துட்டோம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, நிச்சயமா செய்வார் என்று நம்பி வந்துட்டோம், அவர்கிட்ட அடைக்கலம் புகுந்துட்டோம், இவர் நிச்சயமா செய்வார் நம்புறோம். அப்படி ஓடி வந்த நமக்கு நம்முடைய மனதிலே ஒரு நிம்மதி கிடைக்கும்படியாக, நிச்சயமா அது கிடைக்கும் என்கிற அந்த ஆறுதல், மிகுந்த ஆறுதல் நிச்சயமா அது உண்டாகும், அவர் சொன்னதை நிச்சயமா செய்வார் என்கிற அந்த மிகுந்த ஆறுதல் உண்டாகும்படி 2 மாறாத விசேஷங்கள்னால் அந்த நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ரொம்ப சிலர் குழப்பமா இருக்கலாம், நான் சிம்பிளா சொல்றேன். கர்த்தரை நம்பி வந்துட்டோம். எத்தனை பேர் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறீங்க, அடைக்கலமாய் ஓடி வந்துட்டீங்க அவர்கிட்ட. இவர் நிச்சயமா சொல்லியிருக்காரு, இவர் நிச்சயமா செய்வார் என்று அவரை நம்பி வந்திருக்கிறீங்க. ஆனால் சூழ்நிலைலாம் பார்த்தா கஷ்டமா இருக்குது, நடக்காது போல தெரியுது. சாராளுக்கு வயசாகிட்டே போன மாதிரி நமக்கு 1000 பிரச்சனை. அதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்னாரே செய்வாரா, சொல்லியிருக்கிறாரே இது நடக்குமா அப்படின்னு தெரியுது. ஆனால் அவர்கிட்ட வந்துட்டோம், அவரை நம்பி அவர்கள் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம், அவர் சொன்னதை செய்வார் என்று நம்புகிறோம். இப்படி அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள்னாலே ஆறுதல் உண்டாகும்படி செய்திருக்கிறாராம், மிகுந்த ஆறுதல் உண்டாகும்படி. அந்த 2 மாறாத விசேஷங்கள் என்ன? ஒன்று அவருடைய வாக்குத்தத்தமும் அதன் பேரில் அவர்கிட்ட ஆணை, ப்ராமிஸ் அண்ட் த கன்ஃபர்மேஷன் பை an oath. வாக்குத்தத்தம் பண்ணுறல, அதோடு அது மேலே ஆணையிட்டும் சொல்கிறார். அது ஒன்று, அது மாறாத விசேஷம். ஏன்னா வாக்குத்தத்தம் மாற போகிறதில்ல, அந்த ஆணையும் மாற போகிறது. சொன்னது தான், எதையும் அதை மாற்றவே முடியாது. அது மாறாத விசேஷம்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அது ஒரு மாறாத விசேஷம் என்னன்னா அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய ஆணை, இதெல்லாம் மாறாதது. அதை முதல்ல சொல்கிறார், அது மாறாத விசேஷம். இந்த 2வது மாறாத விசேஷம்னா என்ன, அதைத்தான் இப்போ பார்க்கணும். 2 மாறாத விசேஷங்கள்னால் 2 காரியத்தை கொடுத்துருக்காராம். எதுக்கு? நமக்கு ஆறுதல் உண்டாகணும். நம்ம அங்கலாய்க்காம, நாம் அலசரிப்படாம, நாம் தவிக்காம, நடக்குமோ நடக்காதோ என்கிற நிலையற்ற நிலையில் இருக்காம, அப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்காமல் நாம் சமாதானமாக இருக்கும்படியாக, நாம் நிறைந்த ஆறுதலை பெறும்படியாக 2 மாறாத விசேஷங்கள்னால் அப்படி செய்திருக்கிறாராம். நமக்கு அதை கொடுத்திருக்காராம், மிகுந்த ஆறுதலை கொடுத்திருக்காராம். அந்த 2 மாறாத விசேஷங்கள் என்ன? ஒன்று அவருடைய வாக்குத்தத்தம், அதன் பேரில் அவர்கிட்ட ஆணை, அது ஒன்று, அது மாறாதது. 2வது 19ஆம் வசனம், அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. ஆஹா, இதைதான் கவனிக்கணும். இப்போ என்ன சொல்றாரு? 2 மாறாத விசேஷங்கள், ஒன்று வாக்குத்தத்தமும் அதன் பேரில் இருக்கிற ஆணையம். 2வது
நிலையும் உறுதியுமான நம்பிக்கை என்னும் ஆத்தும நங்கூரம். இது என்ன விளக்குறேன்? நிலையும் உறுதியுமான நம்பிக்கை என்னும் ஆத்தும நங்கூரம். இரண்டாவது விளங்காம இருக்கலாம், நல்ல கவனிங்க, விளங்கும். கப்பலில் போயிட்டு இருக்கீங்க, புயல் வீசுது, காற்று அடிக்குது, அலை மோதுது, தத்தளிக்குது கப்பல். இந்த பக்கம் போகுமா அந்த பக்கமோ நம்ம ஒன்றும் ஓட்ட முடியாது. ஏன்னா அது காற்று அடிக்கிற பக்கம் தான் தள்ளுது. அது காற்று அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, புயல் வீசி கொண்டிருக்கிறது. இப்போ என்ன பண்ணுவாங்க? காற்று அடித்து அலசடிப்படும் போது அங்கேயும் இங்கேயும் காற்று கப்பலை இழுத்து அலமோத வைக்கும்போது என்ன பண்ணுவார்கள்? நங்கூரத்தை எடுத்து, பெரிய செயினில் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து அந்த நங்கூரத்தை போடுவார்கள். இந்த நங்கூரத்தை போட்ட உடனே காற்று அடிச்சுக்கோ, அலை மோதிக்கோ, புயல் வீசிக்கோ, ஆனால் இந்த கப்பல் நின்ன இடத்துலயே நிற்க போகுது. காற்று 24 மணி நேரமும் 365 நாள் அடிச்சிட்டு இருக்க போறதில்லை. ஏதோ சில மணி நேரங்கள் அடிச்சிட்டு இருக்கோம், அதுக்கு பிறகு ஓய்ஞ்சிரும். அது ஓயிற வரைக்கும் இது எங்கேயும் அலசரிப்படாமல் கவுளாமல் அப்படியே நின்ன இடத்துல அப்படியே நிற்கும். அதுக்கு தான் நங்கூரம். நங்கூரம் விட்டுட்டு அப்புறம் காற்று எப்போ நிற்குன்னு காத்துட்டு எல்லா ஃபோர்காஸ்ட் எல்லாம் மோசமாக இருக்குது. எல்லா ரிப்போர்ட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது. அலைகள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, காற்று ரொம்ப பயங்கரமாக இருக்குது, புயல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் அது எவ்வளோ பயங்கரமாக இருந்தாலும், அது என்ன செஞ்சாலும், நம்ம சுற்றி என்ன நடந்தாலும் நாம் நங்கூரமிடப்பட்டவர்களாக அதே இடத்துல நிற்போம். அதை தான் சொல்றாரு ஆத்தும நங்கூரம்னு. கப்பலுக்கு நங்கூரம் போட்டா மாதிரி நம்முடைய ஆத்துமாவிலே நங்கூரம். அது என்ன நங்கூரம்? நிலையான நம்பிக்கை என்கிற நங்கூரம். ஆத்துமால தானே அவதி, ஆத்துமால தானே, இந்த மனசுல தானே நமக்கு சந்தேகங்கள், 1000 சந்தேகங்கள், 1000 கேள்விகள், அங்கெல்லாம் இப்ப எங்க ஏற்படுகிறது? இந்த ஆத்துமாவிலே, மனதில் ஏற்படுகிறது. ஆகவே கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து கண்களுக்கு முன்பாக வைத்து அதை தியானித்து அதை நோக்கி பார்த்திருக்கிற மனுஷனுக்கு ஆத்துமாவில் ஒரு நங்கூரத்தை கொடுத்துறாரு. அவனுக்குள்ள ஒரு ஆங்கர் டு த சோல் கொடுத்துறாரு. அவன் நிலையா நிற்கும்படியாக, அங்கலாய்க்காதபடியாக, அங்குமிங்கும் அலமோதாதபடியாக, அலசடிப்படாதபடியாக, காற்றில் அடிபடுகிற அலைக்கு ஒப்பாய் அவன் இராமல், நிலையற்றவனாய் இராமல், நிலையாய் அந்த இடத்தில் நிற்கும்படியாக அவனுக்கு ஒரு ஆத்தும நங்கூரம். அந்த நங்கூரம் என்ன? உள்ளத்தில் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்கிற நம்பிக்கை. அப்படிப்பட்ட மனுஷன், ஆத்தும நங்கூரம் போட்ட மனுஷனை பார்த்து கேட்டீங்கன்னா சொல்லுவான், அலை மோதிட்டு இருக்கும், காற்று வீசிட்டு இருக்கும், பயங்கரமா இருக்கும் சூழ்நிலை. அவன் சொல்லுவான், கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்வார், எனக்கு பயம் இல்லை, நான் இதிலே நிற்கிறேன், இந்த வார்த்தையிலே நிற்கிறேன். கடல் என்ன மூழ்கடிக்காது, காற்று என்ன தீர்த்து கட்டாது. அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஓணும், அப்புறம் அது முடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் என்னுடைய பயணம் தொடரும். நான் எதிர்நோக்கி இருக்கும் லக்கை அடைவேன். எதை எதிர்பார்க்கணும் அதை பெறாமல் விடமாட்டேன். இயேசுவின் நாமத்தில் அதை அடைந்தே தீர்வேன். தான் ஆத்தும நங்கூரம். பாடணும் இல்லையா? ஆத்துமாவின் நங்கூரமே தான். அது என்ன நங்கூரம்? இயேசு உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணின இவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் பொய்யுரையாத தேவன். ஆகவே அதையும் இதையும் நம்புறது இல்லை. நான் அவர் சொன்னதை நான் நம்பி நிற்கிறேன். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? அப்புறம் பாருங்க, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய். திரைக்குள்ளாக போகிறதுமான என்ன அர்த்தம்? திரைக்குள்ளானா அந்த பழைய ஏற்பாட்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாரு அவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆலயம் இருந்தது, அங்கே பெரிய திரை இருந்தது, திரைக்கு பின்னால் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் இருந்தார். திரைக்குள்ளே அங்கே தான் இருந்தார் தேவன். அப்போ திரைக்குள்ளே போகிறதுனா தேவன் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. தேவனத்துக்கு இருக்கிற இடத்துக்கு போகிறதுனா என்ன? எபிரேயரிலே 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கம் டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ் இன் த டைம் ஆஃப் யுவர் நீட், டு அப்டெயின் கிரேஸ் இன் த டைம் ஆஃப் யுவர் நீட். அதாவது உங்களுடைய தேவையின் நேரத்திலே கிருபையின் சிங்காசன தண்டையில் வாருங்கள். எதுக்கு? கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாக, உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அங்கே வர சொல்லி எங்கே வர சொல்லி? தேவனிடத்தில் வர சொல்லி. அப்போ திரைக்கு பின்னாலே கொண்டு போகிற அந்த ஆத்தும நங்கூரம்னா, இப்படி நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நான் இருக்கும்போது, இந்த நம்பிக்கையில் நங்கூரம் இடப்பட்டவனால் நான் இருக்கும்போது, அது என்னை எங்கே கொண்டு போய் விட்டுருது? கர்த்தர் இடத்திலேயே கொண்டு போய் விட்டுறது. என்னுடைய பதில்கள் யார் கையில் இருக்கிறதோ, எனக்கு யார் ஆதாரமாய் இருக்கிறாரோ, என்னுடைய பேலனும் ஜீவனுமாய், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிற அந்த தேவனண்டையிலே, அவருடைய பிரசன்னத்திலேயே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது.
அல்லேலூயா. இருக்கீங்களா? திரைக்குள்ளாக கொண்டு போகிற ஆத்தும நங்கூரம் உள்ளே கொண்டு போயிடுது. அவ்வளோதான். அங்கே கொண்டு போயிட்டா எனக்கு ஒன்றுமே, அவர் இருக்கிறார், என் கூடயே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிக்சர் லாங்குவேஜ், ஒரு காட்சி மாதிரி சொல்லுது. உள்ளத்தில் நான் ஆழமான நம்பிக்கை, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண ஒரு உண்மை உள்ளவர் என்று நான் சொல்லி அதை நினைக்கும் போது அவர் என் கூடி அங்கே நிற்கிறார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட 4வது மனிதராய் நின்றவர் இப்பொழுது என்னுடைய பிரச்சனை மத்தியில் என் கூட அவர் இருக்கிறார். என்னுடைய பலனாய், என்னுடைய ஜீவனாய், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய், என்னுடைய ஜெயமாய் அவர் அங்கே நிற்கிறார். எனக்கு ஜெயம் உண்டு. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கையில் ஊற்றி சொல்லுவோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதது. அவர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய வார்த்தையை நோக்கி இருக்கிற எனக்கு என்னுடைய ஆத்துமாவிலே ஒரு நிலையான நம்பிக்கையை அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறது. அவர் உண்மையுள்ளவர் மட்டுமல்ல, அது எனக்கும் விளங்கிவிட்டது. என் இருதயத்திலே அது ஆத்தும நங்கூரமாக வேலை செய்கிறது. நான் அசைக்கப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். வெற்றியை இயேசுவின் நாமத்தில் எடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர்ன்றது அது எப்பவுமே உண்மை. ஆனால் நீங்கள் அதை நம்பி நிலையான நம்பிக்கை உள்ள உண்டாயிடுச்சான்றது ஒரு ஆளுக்கு உண்டாயிருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, அவரை நோக்கி பார்த்தால், அவர் உண்மையுள்ளவர் என்பதை எண்ணி பார்த்து, சாரால் பண்ணது போல எண்ணி பார்த்தீங்கன்னா, அதை தியானித்தீங்கன்னா உள்ள அந்த நம்பிக்கை உண்டாயிடும். இதுதான் இந்த 2வது மாறாத நிச்சயம். இது உங்களை அசைக்க முடியாமல் ஆக்கிவிடும். ஆமென். எல்லாரும் நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடையில் வருகிறோம். காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு அற்புதர். எங்கள் ஆத்துமாவின் நங்கூரம் கர்த்தாவே, நிலையற்ற நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே கர்த்தாவே நீர் வைக்க உதவுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு செய்யப்பட்ட இந்த பிரசங்கம் உள்ளங்களிலே இந்த ஆத்தும நங்கூரத்தை கர்த்தாவே உண்டாக்க உதவட்டும். கர்த்தாவே, நிலையற்றவர்களாக இருக்கிறவர்கள் நிலையுள்ளவர்களாய் மாறட்டும். ஒரே நிலையில் நிற்கட்டும். தேவனுடைய வார்த்தையில் நிற்கட்டும். ஜெயத்தை காணட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மாற்ற முடியாத பிரச்சனை ஒன்றுமில்லை. பிரச்சனைகளை பெரிதாய் நினைக்காமல் உம்முடைய உண்மை பெரியது என்பதை நினைக்கிற மக்களாக நாங்கள் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை தொடர்ந்து உள்ளங்களை கிரியை செய்து அற்புதங்களை உண்டாக்கட்டும். அற்புதங்கள் ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்தில் நடக்கட்டும். ஜனங்கள் உம்முடைய அற்புதங்களை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கண்மலையை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர்.